எங்கள் அம்மா எங்கள் ஒய்ஃப் நீங்கள் செத்து இருந்தால் யார் சார் கொடுப்பாங்க? நீங்கள் கொடுப்பீங்களா? எங்கள் அம்மா என் ஒய்ஃப் செத்து இருந்தா நாங்கள் அங்கே உங்களை நம்பி நாங்கள் அங்கேயே விட்டு நீங்கள் வந்து வேலை ஆகிட்டு இருக்கோம் சார். நாங்கள் எத்தனாயிரம் கிலோமீட்டரில் இருந்து வேலை இருக்கோம் தெரியுமா? இங்கே எங்க அம்மாவையும் ஒய்ஃபையும் 6 பேர் அடிச்சிருக்காங்க சார். இதை யாரு கேப்பா? நீங்க தான் கேட்கணும்னு கண்ணீர் மல்க வீடியோ பதிவிட்ட ராணுவ வீரர். எங்க அம்மா ரொம்ப சீரியஸா இருக்கு, எனக்கு அதனால அழுகே வருது எனக்கு. எல்லையை பாதுகாக்கும் இந்திய ராணுவ வீரரின் குடும்பத்தை பாதுகாக்க போவது யார்? மாவட்டம் ஏனாய் கிராமத்துலேருந்து முரளிஜீவன் பேசுகிறேன் சார். நான் வந்து 2020 இந்திய ராணுவத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். இப்போ வந்து 7ஆம் தேதி நைட்டு வந்து எங்கள் அம்மாவும் எங்கள் ஒய்ஃபும் வீட்டில் தனியாக இருக்கையில் ஏனாய் கிராமத்தில் வந்து எங்கள் அப்பாவோட அண்ணன் ராமச்சந்திரன் அவர் குடும்பத்தோடு வந்து இங்கே ராமேஸ்வரத்தில் வந்து இங்கே வந்து எங்கள் வீட்டில் வந்து என் ஒய்ஃபு எங்கள் அம்மா 2 பேர்த்தையும் அடிச்சு போட்டுருக்காங்க. எங்கள் அடிச்சு போட எங்கள் அம்மா என் ஒய்ஃபு ரொம்ப எங்கள் அம்மா வந்து ரொம்ப சீரியஸ் இருக்காங்க. சீரியஸ் வந்து முகத்ராஸ் வந்து ராமேஸ்வரம் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அவங்க 6 பேர் ராமேஸ்வரத்தில் வந்து இங்கே வந்து எங்களை அடிச்சு போட்டதுக்கு அவங்க மேலே இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல, யாருமே கைது பண்ணல. 7ஆம் தேதி ஆச்சு, இதோட இன்னைக்கு 11ஆம் தேதி ஆயிடுச்சு, 4 நாள் ஆயிடுச்சு, இன்னும் யாருமே கைது பண்ணல. அவங்க இதுக்கெல்லாம் காரணம் வந்து ராமச்சந்திரன். மொத்தம் 6 பேர். ராமச்சந்திரன், அவ மகன் பார்த்திபன், அவ மருமைய தட்சிணாமூர்த்தி, கிளவி, அவ மகன் ஈஸ்வரி, இன்னொரு மகன் கணேசன், 6 பேர் வந்து அடிச்சிருக்காங்க. எஃப்ஐஆர் போட்டது 4 பேர் மேலே தான் போட்டிருக்காங்க. அதே எஃப்ஐஆர் போட்டது வந்து எங்க மேலேயும் போட்டிருக்காங்க. எப்படி அவங்க ராமேஸ்வரத்தில் எங்க வீட்டில் வந்து அடிப்பாகலாம், எங்க மேலே இருக்கு எஃப்ஐஆர்? எங்க அம்மா மேலே, என் ஒய்ஃப் மேலே, எங்க அத்தை மேலே, 3 பேர் மேலே எங்க எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க சார். அவங்க வந்து எங்களை அடிச்சிருக்காங்க சார். எங்களை எதுக்கு சார் அடிச்சதுக்கு எங்க மேலே எஃப்ஐஆர் போடுறீங்க நீங்க? அப்ப அவங்க அடிச்சா நம்ம அப்படி வாங்கி செத்துருந்தா எங்க அம்மா எங்க ஒய்ஃப் நீ செத்துருந்தா யார் சார் கொடுப்பாங்க? நீ கொடுப்பீங்களா? எங்கள் அம்மா என் ஒய்ஃப் செத்துருந்தா நாங்கள் அங்கே உங்களை நம்பி நாங்கள் அங்கேயே விட்டு இங்கே வந்து வேலை ஆகிட்டு இருக்கோம் சார். நாங்கள் எத்தனாயிரம் கிலோமீட்டரில் இருந்து வேலை இருக்கோம் தெரியுமா? இங்கே நான் 7ஆம் தேதியிலேருந்து நம்ம ரொம்ப மன உளைச்சல் வைக்கிறேன். நான் 7ஆம் தேதி லீவ் கேட்டேன். இங்கே இப்போ வாரம் நடந்துக்கிட்டதுனால கொடுக்கவே கிடையாது. லீவே யாரும் கிடையாது. ஃபோஜுக்கு எல்லாத்தையும் திரும்ப வர சொல்லிட்டாங்க. இதனால் நான் வந்து எங்களுக்கு லீவ் கிடையாதுன்ட்டாங்க. அதனால் இங்கேருந்து எல்லாத்துக்கும் எங்கள் யூனிட் வந்து ஃபோன் அடித்தோம், எஸ்பி ஆஃபீஸ் ஃபோன் அடித்தோம், பேரவை ஸ்டேஷன் ஃபோன் அடித்தோம், எல்லாத்துக்கும் ஃபோன் அடிச்சு சொல்லிட்டு தான் இருக்கோம். இது வரைக்கும் எந்த வித ஆக்ஷன் எடுக்கலை. இது வந்து எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கல. இது எனக்கு மன நிறைவாக கிடையாது சார். இங்கே இதுக்கு வந்து முதலமைச்சர் ஐயா நீங்கள் தான் எப்படியாவது எங்கள் குடும்பத்துக்கு நல்ல இதுக்கு எஸ்பி சார், டிஏஜி சார் நீங்கள் தான் எதாவது பண்ணி எல்லாத்தையும் பிடிச்சி நான் பாருங்கள். நீங்கள் தான் எப்படியாவது எனக்கு நல்ல இது இப்போ நல்ல நீதியை வழங்கணுமையா. நான் எங்களால் இங்கே வர முடியாது. நான் இப்போ ரொம்ப நாள் ஆகும் நாங்கள் வர்றதுக்கு. இங்கே லீவு யாருமே கிடையாது. நீங்கள் தான் எப்படியாவது நல்ல நடவடிக்கை எடுக்கணும். அது தலைமையுடன் கேட்டுக்கிறேன். இவர் வீடியோ வெளியிட நிலையில 6 பேர் மீது எஃப்ஐஆர் பதியப்பட்டிருக்கிறதா போலீசார் தெரிவிச்சிருக்காங்க.